கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஏக சக்கராதிபதியும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 155 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு பிரியமானதை செய்கிறார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆம், இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் தமக்கு பிரியமானவர்களை சீடர்களாக தேர்ந்தெடுத்தார். தமக்கு பிரியமானவர்களை குணப்படுத்தினார். தமக்கு பிரியமானவர்களை தம்முடைய சித்தத்தின்படி உயர்த்தினார். தமக்கு பிரியமானவர்களை தம்முடைய சித்தத்தின்படி உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கிறார். தேவனுடைய சித்தம் நமது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாகும். அதாவது தேவன் நமது வாழ்க்கையில் ஒரு நோக்கம், ஒரு குறியீடு, ஒரு வழிநடத்துதலுடன் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்கின்றது. நம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. நாம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே நாம் சுகித்திருப்போம். சப்போஸ் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருப்போமானால் சாத்தான் நம்மை ஆளுகை செய்வான், நம்மை பாதாளத்தில் தள்ளிவிடுவான். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், தேவனுடைய சித்தம் மட்டுமே நம் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். இதை அடிப்படையாக கொண்டு ஒரு தியாலஜிக்கல் ஸ்டடி இன்று பண்ண போகிறோம். அதாவது இறையியல் ஆய்வு ஒன்று பண்ண போகிறோம். அதன் தலைப்பு என்னவென்றால், தேவ சித்தமா சுய சித்தமா? இதற்கு அடியில் 3 சப்டிவிஷன்ஸ், 3 பகுதிகளாக நாம் பார்க்கலாம். தேவ சித்தம் என்றால் என்ன? தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? தேவ சித்தத்தினால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பற்றி நாம் பார்க்கலாம். முதலாவதாக, தேவனுடைய சித்தம் எனப்படுவது என்ன? தேவன் தமது பரிசுத்த திட்டத்துடன் நம் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்துடன் வழி நடத்துகிறார். அது அவருடைய விருப்பம், அது அவருடைய வாஞ்சை. அதுதான் தேவனுடைய சித்தம் என்று கூறப்படுகிறது. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு பரமண்டல ஜெபத்தில் கூறியிருக்கிறார். ஆம், மத்தேயு 6:12 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அனுதினமும் நாம் இந்த பரமண்டல ஜெபத்தை செய்யும் பொழுது தேவனுடைய சித்தம் நம் வாழ்வில் நிறைவேறக்கூடியதாக இருக்கின்றது. பரலோகத்தில் உள்ளவர்கள், தேவதூதர்கள், மூப்பர்கள், பரிசுத்தவான்கள் தேவனுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டு வருகிறார்கள். தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஆமென் என்றும் அல்லேலூயா என்றும் கூறிக்கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் அவர்கள் 24 மணி நேரமும் சந்தோஷத்துடன், களிப்புடன், மகிழ்வுடன் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மரணமில்லை, ஒன்றும் இல்லை. அதே போல நம் வாழ்க்கையில் இந்த பூலோகத்தில் நாம் கண்ணீரின்றி, கவலையின்றி, மகிழ்ச்சியுடன், குதூகூலத்துடன் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ரோமர் 12:2 தேவனுடைய சித்தம் என்ன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது தேவனுடைய சித்தம் எப்படி இருக்குமா? பிரியமான சித்தமாக இருக்கும், நன்மையான சித்தமாக இருக்கும், பரிபூர்ணமான சித்தமாக இருக்கும் என்று 3 அட்ஜெக்டிவ் கொடுக்கப்பட்டுள்ளது. நன்மையான சித்தம், தேவனுடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நன்மை தான் கொடுக்கும், தீமையை கொடுப்பதில்லை. தேவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அது ஒரு பிரியமான சித்தம். நாம் தேவனுடைய பிரியமான பிள்ளைகளாகும்படி அவர் தம் சித்தத்தை நம்மில் நிறைவேற்றுகிறார். அப்பொழுது நமக்கு பரிபூர்ண வாழ்க்கை கிடைக்கிறது. நாம் எப்படி தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும்?
நாம் எதிர்த்து பேசக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்ய வேண்டும். நோவாவை போல வேலையை போய் செய் என்றார். அவன் உடனடியாக மறு உத்தரவு ஒன்றும் கொடுக்காமல் வேலையை செய்தான் என்று பார்க்கிறோம். அதே போல் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, என் மகளே, என் மகனே, இதை நீ இந்த உலகத்தில் செய் என்றால் நாம் செய்ய வேண்டும். ஆபிரகாமை போல நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கூறுவார். என்ன தேசம், எங்கே இருக்கிறது என்று கேட்கக்கூடாது. போ என்றால் போக வேண்டும், வா என்றால் வர வேண்டும். ஈசாக்கை போல பஞ்சகாலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் விதைக்க சொன்னால் விதைக்க வேண்டும். ஏன் சுவாமி பஞ்சகாலம் என்று கேட்கக்கூடாது? ஈசாக்கு கேட்கவில்லை, தேவனுடைய சித்தத்திற்கு வழி கொடுத்தான். அதனால் 100 மடங்கு விளைச்சல் அவனுக்கு கிடைத்தது. ஏசாயா தீர்க்கதரிசி போல நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி என்னை அனுப்பும், உம்முடைய ஊழியத்திற்கு என்னை அனுப்பும் என்று கூற வேண்டும். மோசேயை போல பார்வோனிடத்திற்கு போய் என்றால் போக வேண்டும், பார்வோனோடு பேசு என்றால் பேச வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்து என்றால் நடத்த வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. பேதுருவை போல இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார்? நீ கடற்கரைக்கு போ, அங்கு ஒரு மீனின் வாயில் ஒரு வெள்ளிக்காசு இருக்கும், அதை எடுத்து வரிப்பணம் கட்டு என்று கூறினார். அவன் கேட்டானா? மீன் வாயில் எப்படி சாமி வெள்ளிப்பணம் இருக்குன்னு கேட்டானா? கேட்கவில்லை. மௌனமாக சென்று மீனின் வாயிலிருந்து வெள்ளிப்பணத்தை எடுத்து வரி கட்டினான். அதே போல் நாமும் கர்த்தர் சொல்லும் ஒவ்வொரு கட்டளையையும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பவுலை போல தமஸ்குவுக்கு போனால் போகணும், மக்கதோனியாவுக்கு போக வேண்டும் என்றால் போக வேண்டும், ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்றால் போக வேண்டும். எங்கெல்லாம் கடவுள் அவருடைய சித்தத்தின்படி, மகளே மகனே நீ போ என்றால் உடனே நாம் போக வேண்டும். அப்பொழுது நமக்கு அபரீதமான ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தரை நேசிக்கும் ஒரு சகோதரி இருந்தாள். அவள் அதிகமாக கர்த்தரிடத்தில் பிரியமாக இருந்தாள். எனவே துதித்து கொண்டே இருப்பாள். ஆனால் அவளுக்கு ஒரு குறை உண்டு. குழந்தை பெறாத மலடியாக இருந்தாள். கர்த்தரிடத்தில் கேட்டார். கர்த்தர் 12 வருஷங்களுக்கு பிறகு அவளுக்கு குழந்தை கற்பந்தரிக்க செய்தார். ஆனால் என்ன நடந்தது? அங்கு ஒரு கொடுமையான செயல் நடந்தது. அவளுடைய கற்பத்தின் பையில் ஒரு கல் வளர்ந்து கொண்டே வந்தது. எனவே அவள் மீண்டும் அபார்ஷனுக்குள் போனாள். இது நிஜமாக நடந்த கதை. அழுதாள், புலம்பினாள். என்றாலும் மனதை தேற்றிக்கொண்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்று கூறினாள். கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்து அவளோடு கூட பேசினார். என் மகளே, நீ உடனடியாக உன் அருகில் இருக்கும் அந்த அநாத இல்லத்திற்கு போய் 2 சிறுமிகளை நீ தத்து எடுத்து கொண்டு வா என்றார். அவள் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தாள். 2 குழந்தைகள் வந்தது. அவர்களை பராமரித்தாள். இயேசுவின் பாதையில் வளர்த்தாள். இயேசுவின் பிள்ளைகளாக வளர்த்தாள். அவளுடைய வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது நமக்கும் சந்தோஷம் கிடைக்கும். சுயசித்தம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்மை தீமை அறியும் பகுத்தறிவையும் கொடுத்திருக்கிறார். சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்க்கையில் நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். அதுதான் சுயசித்தம். ஆனால் சுயசித்தத்திற்கு நாம் இணைந்து போகக்கூடாது. அதை வெறுமையாக்க வேண்டும், அதை சுட்டெரித்து போட வேண்டும். நமக்கு தேவை தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய வழிகள், நம்முடைய நோக்கங்கள் தேவனுடைய வழிகளை விட, அவருடைய நோக்கங்களை விட என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனவே ஆசீர்வாதம் வேண்டுமா? தேவனுடைய சித்தத்தை நாம் அறிவோம். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
இதைத்தான் ஏசாயா 55:9 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளும் என்னுடைய வழிகளும், உங்களுடைய நினைவுகளும் என்னுடைய நினைவுகளும் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது என்று கூறுகிறார். ஆம், இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளையாய் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அதற்கு ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும், தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மகிழ்விக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திற்கு ஏற்ற மகளாக மகனாக வாழ வேண்டும். எப்படி தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக இருந்தானோ அதே போல நாமும் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக பார்க்க போகும் சத்தியம் என்னவென்றால், தேவ சித்தத்தை எப்படி அறியலாம்? நீங்கள் கேட்கலாம், நான் வீடு வாங்க போகிறேன், அது எந்த இடத்தில் வாங்க வேண்டும், எந்த கான்ட்ராக்டரை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்கலாம். என் பிள்ளையை எந்த ஸ்கூலில் எந்த காலேஜில் சேர்க்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி அறிவேன் என்று கேட்கலாம். எனவே தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு பல வழிகள் இருக்கின்றது. தேவன் நம்மோடு கூட பல வழிகளில் பேசுகிறார். வேதத்தின் மூலம், வேத வசனத்தின் மூலம் நம்மோடு கூட பேசுவார். அவருடைய சத்தம் நமக்கு செவி கேட்கும். தரிசனங்கள் மூலமாக நம்மோடு பேசுவார். தேவதூதர்கள் மூலமாக நம்மோடு பேசுவார். இயற்கையின் மூலமாக நம்மோடு பேசுவார். எல்லாவற்றிற்கும் வேதத்தில் உதாரணங்கள் இருக்கின்றது. முகமுகமாய் மோசே ஆபிரகாமுக்கு முகமுகமாய் பார்த்து பேசினது போல பேசுவார். முதலாவதாக அவர் வசனத்தின்படி அவர் நமக்கு பேசுவார். சப்போஸ் நமக்கு ஒரு வியாதி வருது, எந்த டாக்டரை பார்க்க போனோம், இந்த டாக்டரா அந்த டாக்டரான்னு குழம்பி போய் இருப்போம். அப்போ என்ன செய்யணும்? முழங்கால் பட்டியிட்டு ஜெபிக்க வேண்டும். பின்பு வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட பேசுவார். எரேமியா 33:3 இவ்வாறு கூறுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கூறுகிறார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நமக்கு கன்ஃபியூஷன் வரும், குழப்பம் வரும். திஸ் ஆர் தேட்னு ஒரு குழப்பம் வரும். அப்போ என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். வசனத்தோடு நம்மோடு பேசுவார். அதே போல் ஆபிரகாம், மோசே, சாமுவேல் இவர்களுக்கு காது பட பேசினார். அவர்கள் பெயரை சொல்லி அழைத்து பேசினார். தூதர்கள் மூலம் பேசுவார். இன்றும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் சகரியா, மரியாள், யோசேப்பு, பேதுரு சிறையில் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தமது சித்தத்தை தூதர்கள் மூலம் பேசினார். இயற்கை மூலம் நம்மோடு கூட பேசுவார். பிலேயாமை எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவன் சபிக்க கழுதையின் மீது புறப்பட்டு சென்றபோது தேவன் கழுதையின் வாயை திறந்தார். கழுதை அவனோடு பேசினது. இன்றும் இயற்கையின் மூலம் நம்மோடு பேசுகிறார். அதனால் தான் அவர் என்ன கூறுகிறார்? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவை என்னுடைய சித்தத்தை சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் உங்களுக்கு டீச் பண்ணக்கூடியதாக இருக்கிறது, என்னுடைய சித்தத்தை அவைகள் அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே இருக்கிறார். சாலமனோடு பேசினார், யோசேவோடு பேசினார், சாஸ்திரிகளுக்கு சொப்பனத்தின் மூலம் பேசினார். சொப்பனம் தரிசனம் மூலம் பேசின தேவன் என்றும் தேவ மனிதர்களோடு சொப்பனத்தில் பேசுகிறார், தம் சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே நாம் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். பெனிஹினை பற்றி நமக்கு நன்றாக தெரியும்.
ஹாகின்ஸை பற்றி நன்றாக தெரியும். அவர்கள் இயேசுவை முகமுகமாய் பார்த்தோம் என்று கூறியிருக்கிறார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்க போகும் ஒரு குறிப்பு என்னவென்றால், தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அநேக ஸ்லாக்கியங்கள் கிடைக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நாம் பார்க்கலாம். முதலாவதாக, நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தில் அங்கத்தினராக இருப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரிகளாகவும் சகோதரர்களாகவும் தாயாராகவும் இருப்போம் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஸோ இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அங்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை. மகிழ்ச்சி ஒன்று மட்டும்தான் இருக்கும், ஒற்றுமை ஒன்று மட்டும்தான் இருக்கும். அந்த குடும்பத்தில் நாம் அங்கத்தினராக மாற வேண்டுமென்றால் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இதை ஒரு வசனத்தின் மூலம் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். மார்க் 3:35, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்று இயேசு கூறுகிறார். தேவனுடைய சித்தம் நீங்கள் செய்கிறீர்களா? கண்டிப்பாக செய்ய வேண்டும். நான் செய்ய வேண்டும். அப்பொழுது நான் இயேசுவுக்கு சகோதரியாக இருப்பேன். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து செவி கொடுப்பார். நம் விண்ணத்தை கேட்பார், நம் ஜெபத்தை கேட்பார், நம் விண்ணப்பத்திற்கு பதிலளிப்பார். வசனம் கூறுகிறது, யோவான் 9:31, ஒருவன் தேவ பக்தி உடையவனாயிருந்து அவருடைய சித்தத்தின்படி செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பான். என்ன செய்யணும்? 2 கண்டிஷன் இருக்குது. தேவ பக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும். அதான் தேவ பக்தி. அப்பொழுது நாம் அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுப்பார். நாம் ஜெபிக்கும்போது அவர் கேட்பார், ஜெபத்திற்கு பதில் அளிப்பார். மூன்றாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். 1 யோவான் 2:17 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நமக்கு நித்திய ஜீவன் வேண்டும், நித்திய வாசஸ்தலம் வேண்டும், நித்திய கிரீடம் வேண்டும், நித்தியமாய் இயேசுவோடு கூட பரலோகத்தில் நாம் அரசாட்சி செய்ய வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும், அவர் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும், அவர் திட்டத்தின்படி செய்து அவரோடு கூட நாம் நடந்து போக வேண்டும். கர்த்தரை நம்பி அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் எல்லோரும் என்றென்றும் அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். நாம் அசைக்கப்படுவதில்லை, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாம் தள்ளுண்டு போவதில்லை, நாம் மடிந்து ஒடிந்து போவதில்லை. எப்பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மறுரூபம் அடைவார்கள் என்று ரோமர் 12:2 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் இயேசு கிறிஸ்துவின் மறுமையில், நாம் அவருடைய 2ஆம் வருகையில் மறுரூபமாக்கப்பட வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தாவீதை போல தினம் தினம் ஒரு ஜெபத்தை செய்ய வேண்டும். தாவீது தேவனுடைய சித்தத்தை அறிந்து பல காரியங்கள் செய்தான். அஃப்கோர்ஸ் பாவமும் செய்தான். என்றாலும் போருக்கு சென்றால் கூட கர்த்தரை விசாரித்து விட்டு செல்வான். ஆண்டவரே, நான் இந்த போருக்கு செல்ல வேண்டுமா என்று ஒரு சிறு குழந்தை போல கேட்பான். அவன் என்ன ஜெபம் செய்வான் என்றால், என் தேவனே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அதுதான் தேவனுடைய சித்தம். இப்படி ஜெபித்து கொண்டே இருக்கலாமா? கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். சின்ன சின்ன காரியங்களாக இருக்கலாம். சப்போஸ்
ஒரு வியாதி வருது, எந்த டாக்டர்கிட்ட போனோம்? அது ஒரு ஸ்மால் திங். அப்போ கூட நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும். அவருடைய பிரியப்படி நாம் செய்ய வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தத்தின்படி செய்தால்தான் பரலோகத்தில் பிரவேசிப்பீர்கள். இது ஒரு ஆசீர்வாதம். நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்யும் பொழுதுதான் நாம் பரலோக பிரஜையாக பரலோகத்திற்குள் நுழைய முடியும். அதுவும் இல்லாமல் தேவ சித்தத்தின்படி செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வழியில் நாம் நடக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன கூறுகிறது வேதாகமத்தில்? நாம் நீதியான பாதையில் செல்ல வேண்டும், அநீதியான பாதையில் செல்லக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி நியாயமான பாதையில் செல்ல வேண்டும், அநியாயமான பாதையில் செல்லக்கூடாது. சமாதானத்தின் பாதையில் செல்ல வேண்டும், சத்தியத்தின் பாதையில் செல்ல வேண்டும், அவருடைய ஒளியின் பாதையில் நாம் செல்ல வேண்டும். எனவே நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். அதில் ஆலோசனைகளும் உபதேசங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனைகள் எல்லாம் நாம் எப்படி தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வசனம் கூறுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு அறிவித்தேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ சித்தம் என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு தெரிய வேண்டும், கர்த்தர் நமக்கு போதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவ சித்தம் என்ன என்று நமக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட துறைமுகத்தில் ஒரு அபாயகரமான பல இடங்கள் உண்டு. ஒரே ஒரு இடம்தான் மிகவும் சேஃபான பிளேஸ். அதை பார்த்து தான் மாலுமிகள் கப்பலை அங்கு கொண்டு செல்ல வேண்டும். அதாவது அங்குள்ள லைட் ஹவுஸில் 3 லைட் இருக்கும். அந்த 3 லைட்டுகளின் ஒளிக்கதிர்கள் ஒரே நேர்கோட்டில் வரும். அந்த ஒரே நேர்கோடு எது என்று பார்த்து மாலுமிகள் கப்பலை அந்த ஒளிக்கற்றையின் வழியாக செலுத்தினால்தான் அவர்களுக்கு எந்த விபத்தும் நேரிடாது. அதே போல் நம் வாழ்க்கையிலும் 3 ஒளிக்கதிர்கள் ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில் வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும். அதாவது தேவனுடைய சித்தம் என்ற ஒரு ஒளி, வசனம் என்ற ஒரு ஒளி, பரிசுத்த ஆவி என்ற ஒளி, இந்த 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும். அதை நாம் கண்டுபிடித்து அதன் வழியாக நாம் நமது வழியை செலக்ட் பண்ணி போக வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மக்களே, நீங்கள் என்னை எஜமான் என்று கூறுகிறீர்கள், ஆனால் என் சித்தத்தின்படி நடப்பதில்லை. நீங்கள் என்னை ஒளி என்று கூறுகிறீர்கள், ஆனால் என் சித்தத்தின்படி என்னுடைய ஒளியை மற்றவர்களுக்கு நீங்கள் பிரகாசிப்பதில்லை. நீங்கள் என்னை வழி என்று கூறுகிறீர்கள், ஆனால் என்னுடைய நீதியின் வழியில், நியாயமான வழியில் நீங்கள் நடப்பதில்லை. என்னை பரிசுத்தர் என்று கூறுகிறீர்கள். என்னுடைய சித்தம் என்ன? நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கூறுகிறேன். ஆனால் நீங்கள் பரிசுத்தராய் இருப்பதில்லை. நீங்கள் பாவத்தை செய்து அசுத்தர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் என்னை இரட்சகர் என்று கூறுகிறீர்கள், ஆனால் எனக்கு ஊழியம் செய்கிறீர்களா? நீங்கள் உலகப் பிரகாரமான காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே எப்படி என்னை இரட்சகர் என்று நீங்கள் கூற முடியும் என்று கேட்கிறார். என்னை நியாயாதிபதிகள் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் எனக்கு பயப்படுகிறீர்களா? என்னுடைய கோபாக்கினைக்கு பயப்படுகிறீர்களா? அப்படியானால் என்னுடைய சித்தத்தின்படி, என்னுடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். வேதத்தில் சில மனிதர்கள்
தேவ சித்தத்தின்படி செய்யாமல் சுய சித்தத்தின்படி நடந்து கொண்டார்கள். அவர்கள் அகால மரணம் அடைந்தார்கள். சில உதாரணங்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏலியின் பிள்ளைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏலி தேவனுடைய சித்தத்தின்படி தன் பிள்ளைகளை வளர்க்கவில்லை. அவனுக்கு அகால மரணம். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய சித்தத்தின்படி செய்து ஒரு தீர்க்கதரிசி ஆனான். சவுல் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவில்லை, கர்த்தர் புறக்கணித்தார். யோனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவில்லை, அங்கு மீனின் வயிற்றில் இருந்தான். அனனியா சப்பீரால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவில்லை, எனவே அவர்கள் மாண்டார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய சித்தம் நமக்கு முக்கியம். ஒரு சிறு இல்லஸ்ட்ரேஷனை கொடுக்கிறேன். ஒரு பாஸ்டர் அமெரிக்காவில் அங்குள்ள சிறைச்சாலை சென்று அந்த சிறை கைதிகளுக்கு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே ஒருத்தன் எழுந்துட்டு சொன்னான், எங்கள் தேசத்தில் எங்கள் நாட்டில் 2 சிறுவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒன்றாக பள்ளிக்கூடம் சென்றார்கள், ஒன்றாக விளையாடினார்கள், ஒன்றாக ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸ் போனார்கள். ஆனால் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து அற்பமான காரியம் என்று நின்றுவிட்டான். மற்றொருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் தான் இப்பொழுது நமக்கு முன்பாக நிற்கும் மதிப்பிற்குரிய போதகர். இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தவன் தான் நான் என்று கூறுகிறான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தேவனுடைய சித்தத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். சுய சித்தத்திற்கு நாம் மரியாதை கொடுக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின் மூலம் வரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்திய வசனத்தை கேட்ட கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆம் கர்த்தாவே, எங்கள் வாழ்வில் அநேக குழப்பங்கள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம். எப்படி நாங்கள் முன்னேறி செல்வதென்று தெரியாமல் இருக்கலாம். அப்பொழுது நீர்தாமே உம்முடைய வசனத்தின் மூலம், உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலம் நீர் எங்களுக்கு போதியும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் உம்மையை பின்பற்றி உம்முடைய நீதியின் பாதையில் நடக்க கிருபை புரியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஆமென், ஆமென். பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயினும், நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலேயும், இயேசுநாதர் பின் சென்றே மோட்சம் நாடுவேன். விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவேன். பின் செல்வேனே, மீட்பார் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பார் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். பள்ளமெங்கிலும் காற்று கோரமாக மோதும் சாணத்திலும், இயேசு பாதை காட்ட சற்று மாஞ்சாவே மாட்டேன். ரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே, மீட்பார் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பார் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டி சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின் செல்லுவேன். மீட்பாரானாய் மோசமின்றி சுகமே காப்பார். விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார். பின் செல்வேனே, மீட்பார் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பார் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன்.